வக்கீல் சீதா என்ன பண்றாங்க, இந்த மாரி அவாய்ட் பண்றாங்க. நம்ம வந்து மகாவ. மகா வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தவிச்சு வெளியவே நின்னுட்டுருக்காங்க. எப்படியாவது அவங்கள பார்க்க முடியாதான்னு சொல்லிட்டு, அவங்க வந்து குழந்தை வந்து வெளிய ஓடி போறா. அப்போ வந்து திடீர்னு வந்து ஒரு வந்து ஆக்சிடென்ட் ஆகப்போது. அந்த டைம்ல கரெக்ட்டா காப்பாத்துறாங்க நம்ம மகா அவங்கள. அத பார்த்துட்டு வந்து அவங்க வந்து "சரிம்மா உனக்கு தேவையான உதவிகள நானே செய்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு கேஸ நான் எடுக்கிறேன். என் குழந்தை தான் எனக்கு முக்கியம். என் குழந்தைய நீ காப்பாத்தி குடுத்துருக்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அத கேட்டு நிம்மதி அடையறாங்க மகா. அடுத்து வந்து இங்க என்ன பண்றாங்க, எல்லா கேஸையும் வந்து கேட்டுக்கிறாங்க. என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கேட்குறாங்க. இதெல்லாம் வந்து நியூசன்ஸ் கேஸ். இதெல்லாம் வந்து எப்படி அவங்க வந்து இப்படி பண்ணுவாங்க? இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு. எஃப்ஐஆர் போடாம ஒருத்தர உள்ள வைக்கவே முடியாது. அதுக்கு வந்து சட்டத்தில இடமே கிடையாது. எப்படி அவர் மேல கை வைப்பாங்க? அதுவும் தப்பு. அத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. அந்த டைம்ல கரெக்ட்டா வந்து முதல்லயே வந்து நம்ம மகா போறாங்க. மகா பார்த்தா அந்த வந்து போலீஸ் என்ன பண்றாரு, என்னம்மா உன் வீட்டுக்காரர் 24 மணி கூட வெளிய எடுப்பேன்னு சொன்னா எதுவும் எடுக்க முடியல போல இருக்கே" அப்படின்றாங்க. உடனே வந்து ஒரு ஃபேக்ஸ் வருது. அந்த டைம்ல வந்து அ ச அவருக்கு வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அப்படி சொல்லிட்டு ஆர்டர் வருது. அத பார்த்து அவர் அதிர்ச்சி அடைகிறாரு. "பார்த்தீங்கல்ல நீங்க பண்ண வேலைக்கு உங்களுக்கு எப்படி சஸ்பெண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, நீங்க பண்ண வேலை அப்படி. நீங்க சட்டத்த மீறி இருக்கீங்க. ஒருத்தர வந்து இந்த மாரி துன்புறுத்துறது ரொம்ப பெரிய தப்பு" அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் வந்து சொல்றாங்க. அத கேட்டு அவர் அதிர்ச்சி அடைகிறாரு. அடுத்து வந்து "இங்க பாரு அனாமிகா, அனாமிகா" எல்லாருமே வீட்ல இருக்கவங்க எல்லாருமே வந்துடுறாங்க இங்க. அப்ப அனாமிகா கிட்ட சொல்றாங்க, "இங்க பாரு அனாமிகா நீ பண்ண எல்லா தப்புமே என்கிட்ட ஆதாரம் இருக்கு. நீங்க முன்னாடியே வந்து இந்த மாரி குழந்தைய வந்து துன்புறுத்தியிருக்க. அதுக்கும் ஆதாரம் எங்ககிட்ட இருக்கு. அந்த ஆதாரத்த காட்டினா வேற மாதிரி உன் மேல கேஸ் ஃபைல் பண்ண முடியும் என்னால. அதனால உன் மேல கேஸ் ஃபைல் பண்ண முடியும் முடியும் என்னால. ஆனா அது ஃபைல் பண்ணாம இருக்கணும்னா, நீ வந்து இந்த கேஸ வாபஸ் வாங்கு" அப்படின்னோனே வேற வழி இல்லாம அனாமிகாவும் கேஸ வாபஸ் வாங்கிடுறாங்க. அடுத்து வந்து இங்க வந்து "ரொம்ப நன்றிங்க. இந்த கேஸ்லருந்து நான் வெளிய வரமாட்டேன்னு நெனச்சேன்" அப்படின்னு சொல்லிட்டு நன்றி சொல்றாரு. நம்ம வந்து ம் அ சூர்யா. அத கேட்டுட்டு வக்கீல் வந்து "நீங்க எனக்கு நன்றி சொல்லாதீங்க. நான் எப்படியாவது இந்த கேஸ்ல ஆஜராகணும்னு சொல்லிட்டு அவ்ளோ போராடி ஆஜராக வச்சிருக்காங்க உங்க ஒய்ஃபு. உங்க ஒய்ஃப்க்கு நன்றி சொல்லுங்க" அப்படின்னோனே, "ரொம்ப தேங்க்ஸ் மகான்றாங்க." "பரவாயில்லங்க நீங்க வாங்க முதல்ல போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு மகா அவர கூட்டிட்டு போறாங்க. இங்க வந்து சூர்யா வந்தத பார்த்து எல்லாருமே அதிர்ச்சியா எல்லாரும் பார்க்குறாங்க. சூர்யா அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா எல்லாருமே கட்டிக்கிறாங்க. சூர்யாவ பார்த்துட்டு இங்க வந்து என்ன பண்றாங்க, அனாமிகா சொல்றாங்க, "என்னதான் சூர்யா வெளிய வந்திருந்தாலும், அவர் பண்ண வேல வந்து கண்டிப்பா தப்பு தான். அத நான் கண்டிப்பா நிரூபிப்பேன். அவர் தானே சைன் போட்டுருக்காரு. அத நான் கண்டிப்பா நிரூபிச்சுட்டு, மறுபடியும் வந்து இந்த கேஸ நான் வேற மாரி பண்ணுவேன்" அப்படின்றாங்க. "உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா சைன் போட்டது சூர்யா கிடையாது" அப்படின்றாங்க ஐஸ்வர்யா. அத கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து ஒண்ணுமே புரியல. வந்து கௌதமுக்கோ, அதுக்கப்புறம் அவங்க அம்மாக்கோ, "இவ என்ன சொல்றா?" அப்படின்னு சொல்லிட்டு, சைன் பண்ணது, இதெல்லாம் வாங்குனது எல்லாம் என்ன நினைச்சுட்டு இருக்கீங்க? சூர்யா தான் சைன் பண்ணி வாங்குனான்னு நினைச்சுட்டு இருக்கீங்களா? அதுதான் தப்பு. சைன் பண்ணி வாங்குனது என் புருஷன் தான்" அப்படின்னோனே அதிர்ச்சி அடைகிறாங்க. "ஏய் நீ என்ன சொல்ற?" அப்படின்றாரு கௌதம். "உண்மைய தான் சொல்றேன் கௌதம்" அப்படின்னோன அதிர்ச்சியா பார்க்குறாரு. "பார்த்தீங்கல்ல, இதுதான் என் புருஷனோட கையெழுத்து. எந்த கையெழுத்தையும் அசால்ட்டா போடுற பயங்கர திறமை என் புருஷனுக்கு இருக்கு" அப்படின்னோன அப்படியே அதிர்ச்சியா பாரு. "சொல்லுங்க நீங்க தானே சைன் போட்டீங்க. என்னால அத நிரூபிக்கவும் முடியும். சூர்யாவோட சைன அச்சு அசல் மாறாம சைன போட்டு இவரு வாங்கியிருக்காரு. வாங்கினது இல்லாம அத ஒளிச்சும் வச்சிருக்காரு. இந்த குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது பண்றாங்க இவங்க. இப்ப வரைக்கும் இவங்க நல்லது தான் பண்ணிட்டு இருக்காங்க" அப்படின்னோன அப்படியே செமையா டென்ஷன் ஆயிடுறாரு கௌதம். ச்சே நீ எல்லாம் ஒரு பொண்டாட்டியா? என்ன வந்து எல்லார் முன்னாடியும் இப்படி காட்டிக் குடுத்துட்டியே" அப்படின்றாரு. "இங்க பாரு கௌதம், என்ன பொறுத்தவரைக்கும் என் தங்கச்சி எனக்கு முக்கியம். என் தங்கச்சியோட வாழ்க்கைய யாருக்கு எடுத்தாலும் சரி நான் சும்மாவே இருக்க மாட்டேன்" அப்படின்றாங்க. அத கேட்டு எல்லாருமே அதிர்ச்சியா "கௌதம் நீ இப்படி பண்ணிட்டு இவ்ளோ கேவலமா நடந்துட்டியே" அப்படின்றாங்க. உடனே சூர்யா வந்து கௌதம் கூட இருந்து இப்படி குழி பறிப்பேன் நான் நெனச்சு கூட பார்க்கல கௌதம். உன்ன பத்தி நான் எப்படியோ நெனச்சது இப்படி சாரி ப்ரோ" அப்படின்றாரு. ச்சே நீ எல்லாம் ஒரு மனுஷனா? இவ்ளோ கேவலமா நடந்துட்டுருக்க" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க. அதெல்லாம் கேட்டு என்ன பண்ணணும்னு தெரியாம கௌதம் வந்து முழிக்கிறாரு.